வணக்கம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எதையாவது தேடிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆழமான தேடல பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சுவாமி சித்பாவானந்தர் சொல்ற முக்தி, அதாவது விடுதலைனா என்னன்னு பார்க்கலாம். சரி, இந்த முக்திங்கிற விஷயத்தோட ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்மளோட இந்த முழு புரிதலுக்கும் ஒரு அடித்தளமா இருக்க போகுது. இது ஒருத்தரோட ஆன்மாவில இருந்து வர ஒரு குரல் மாதிரி. இந்த பிரார்த்தனை ஒரு தனிப்பட்ட நபரோடது மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஆமாங்க, ஏதோ ஒரு கட்டத்திலிருந்து விடுபடணும், சுதந்திரமா இருக்கணுங்கிற ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு இல்லையா? அப்போ இந்த தேடலை சரியா புரிஞ்சுக்க முதல்ல முக்தி அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கட்டுப்பட்ட நிலையில இருந்து விடுபடுறது, அதாவது விடுதலை அடைகிறது, அதுதான் முக்தி. பாருங்க, இந்த விடுதலைக்கான தேடல் நம்ம வாழ்க்கையில பல ரூபங்கள்ல வருது. உதாரணத்துக்கு, வறுமையிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிற ஒருத்தரோட ஏக்கத்தை யோசிச்சு பாருங்க. இல்லன்னா அறியாமைங்கிற இருட்டுல இருந்து வெளியே வந்து அறிவொளிய பெறணும்னு துடிக்கிற ஒருத்தரோட தாகத்தை நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒண்ணுல இருந்து விடுதலை தேடிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த தேடலோட ஆன்மீக பக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த அழகான ஒரு உருவகத்தை இங்க பயன்படுத்துறாங்க. இத கேட்டா இதோட அர்த்தம் நமக்கு இன்னும் தெளிவா புரியும் பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மீன் தண்ணிய விட்டு வெளியே நிலத்துல இருந்தா எப்படி துடிக்கும்? மறுபடியும் தண்ணிக்குள்ள போகணும்னு ஏங்கும் இல்லையா? அதே மாதிரிதாங்க முமுக்ஷு, அதாவது ஆன்மீக வழியில போறவங்க இந்த மாயைன்னு சொல்ற பொய் தோற்றங்கள் நிறைந்த உலகத்திலிருந்து விடுபட்டு அந்த தெய்வீகமான உண்மை நிலையில சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாங்க. தனக்கு செட் ஆகாத ஒரு இடத்துல இருந்து தனக்கு சொந்தமான இடத்துக்கு போறதுக்கான ஒரு தவிப்பு தான் இது. சரி, இந்த விடுதலைய அடையறதுக்கு வழி என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இதுக்கான பதிலுக்கு வாங்க நம்ம திருக்குறள் கிட்டேயே போலாம். அங்கதான் இதுக்கான ஞானம் இருக்கு. நம்ம தெய்வப் புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான விடுதலைங்கிறது வெளியில இருந்து வரதில்ல, அது நமக்குள்ள இருந்து தான் வரணும். நம்மள கட்டி போட்டிருக்கிற பற்றுகளை நாம எப்போ விடுறோமோ அப்போதான் உண்மையான விடுதலை கிடைக்கும். அதான் அந்த அருமையான குறள், யாதனின் யாதலின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். அதாவது, நீங்க எதையெல்லாம் வேணான்னு ஒதுக்குறீங்களோ அதனால வர துன்பமும் உங்களை விட்டு போயிடும். சிம்பிளா சொன்னா, பற்று இல்லைனா துன்பமும் இல்ல. இதுதான் அவர் காட்டுற பாதை. பாத்தீங்களா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னிக்கும் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்ம தேடலுக்கும் எவ்ளோ அழகா பொருந்தி போகுதுன்னு. சரி, இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல இருந்து விடுதலை தேடுறீங்க? எதுல இருந்து விடுபட்டா நல்லா இருக்கும்னு உண்மையிலே நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.